Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து நண்டு ஆக்குற இது. அதோடு சேர்த்து இன்னொரு vlog ஒன்றும் சேர்த்து கொர்னிஷ் சைடில் ஏன்னா கொர்னிஷ் சைடில் பூக்குள்ள பிடிச்ச இது ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறதில்ல பாருங்கள். அதுக்கு போகிறோம் நாங்கள் நண்டு ஆக்குற எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இந்த நண்டு ஆக்குறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு துப்புராக்குற இதெல்லாம் வீடியோ பண்ணியிருந்தேன் காட்டிக்குள்ளையெல்லாம் பேசிட்டு அந்த வீடியோ கிளிப்பை காணும் இந்த டிலீட்டாகவே என்னான்னே விளங்குதில்ல நீ கடைசிக்கு இப்போ கழுவி எல்லாம் செய்கிறது துட்டு மட்டும்தான் இருந்துச்சு நீ நண்டு நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி வடி விட்டுட்டு இதுக்கு தேவை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒன்றும் தக்காளிக்காய் வந்து பெருசு இன்ச்சுன்னா 2 தக்காளிக்காய் இல்லாட்டி மீடியம் சைஸ்னா 3 தக்காளிக்காய் எடுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் மற்றது இது வெங்காயம் பச்சைஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போல் இடித்து வச்சுக்கணும். ஏலக்காய் கருவேப்பட்டை குழம்பு இதெல்லாம் ஒரு 3 எடுத்து வைக்கணும். இது எங்கிட்ட துபாயில் அந்த கருவேப்பிலை மரம் நாங்கள் நாட்டின கருவேப்பிலை மரம் இவ்வளோ தூரத்து ஒசரமாக வளர்ந்திக்கு பார்த்து இது மட்டும் இல்லை மாங்காய் மரம் இங்கே வளருது நல்லா மாங்காய்லாம் வருது மாங்காய் வாழைப்பழம் எல்லாம் வருது பப்புளுக்கண்டு வருது மரத்தால் கொஞ்சம் 2-3 கருவேப்பிலை இது கொத்து எடுத்துகிட்டு நாங்கள் ஆக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு தேசிக்காய் தேவை. சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதுக்கு ஏலக்காய் ஒரு 6 இல்லாட்டி 5 ஏலக்காய் குழம்பு ஒரு 4 2-3 துண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் அரைஞ்சது போடணும். வதங்க விட்டுட்டு அதை அதுக்கப்புறம் நாங்கள் இது வெங்காயம் பச்சைஞ்சி இடித்தது போடணும். வெங்காயம் பச்சைஞ்சி இடித்தது போடணும். 1.5 டேபிள் ஸ்பூன் போல்
நாங்கள் நண்டு வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ சில்லறை அளவெல்லாம் 1 கிலோ நண்டுடு. ஆனால் நான் அதில் வந்து 2 எக்ஸ்ட்ரா போட்டிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கூட வாங்கி அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சேம் இந்த மெத்தட் தான். 3 பச்சை வெட்டி போடணும். அதில் தக்காளிக்காவே வெட்டி போடணும். ஒரு 2 தக்காளி. அப்புறம் வதங்க விட்டுட்டு தக்காளியை போட்டு வச்சுருக்கு. அதோடு சேர்த்து உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். உப்பும் போட்டு அப்புறம் நல்லா வதங்க விட்டு நான் ஸ்ரீலங்காவில் ஆக்குறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கொச்சைத்தூள் 2 டீஸ்பூன் போல் போடணும். ஸ்ரீலங்காவோட கொச்சைத்தூள். இது கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 8 டீஸ்பூன் போல் போடணும். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன். நாங்கள் இங்கே ஆக்குறத சுற்றி 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன்னு வந்து இது கொச்சைத்தூள். 3 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன்னு வந்து கொத்தமல்லி தூள். நான் ஏன் அப்படி சொன்னேன்டக்கா, அந்த ஸ்ரீலங்கா கொச்சைத்தூள் போட்டேன்னா 2 டீஸ்பூனுன்னு சொல்லி ஸ்ரீலங்கா கொச்சைத்தூள் வந்து சரி காரம் உரப்பு கூட. இது நான் வந்து போடுற வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்தேன்னா அது அவ்வளோ உரப்பு இல்லை சொல்லி கலர் தான் கொடுக்குமா அது அவ்வளோ. அதோட தேங்காய் தண்ணிப்பால் ஊற்றணும். ஊற்றி கொதிக்க விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். தேசிக்காய் புளிஞ்சுட்டு அதோடு சேர்த்து நண்டையும் போட்டுடணும் கொதிக்கக்கூட. எங்களுக்கு ஆனம் கூட வச்சு ஓணுமெண்டா தேங்காய் பால் கூட ஊற்றணும். இல்லாட்டி பெரட்டினாப்பில் எடுக்கிறேன்னா அளவத்தான் ஊற்றி நண்டெல்லாம் போட்டு அப்புறம் பூட்டி வைக்கணும் வேவுறதுக்கு. ஒரு 15-20 நிமிஷம் வேண்டாலும் பூட்டி வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில். நெருப்பை கூடையாக போட்டோன்னா சுருக்க வத்திரம். இது ஆனம் இது அவ்வளோ வெந்திக்காது. என்ன கோது உளுக்கு சதை வேவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் பூட்டி வைக்கணும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு. இது முருங்கால இன்சன்ஸ்னு எப்படிங்க முருங்கால இன்சன நல்லம் இறாலுக்கு நண்டு தூள் ஆக்குறேன்னு சொன்னால் முருங்கால எப்படிக்குன்னு தேவை. இல்லாட்டி சரி சூடு ஏன்னு செண்டா இல்லாட்டி முருங்கால போடாமல் ஆக்கினேன்டா வெள்ளை கண்ணை துறக்கிடாம்போம். நல்லா வெந்து ஆனமெல்லாம் வற்றிக்கும் வரக்குள்ள தலைப்பால் ஊற்றுவேன். இதில் ஆனம் வந்து நல்லா டேஸ்ட் பெரட்டினாப்பில் ஆக்கினேன்டாக்கா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு பெரட்டினாப்பில் ஆக்கணுமென்னு சொன்னேன்டாக்கா ஆனத்தை வத்தோட்டு இதாக்கிய மேலும் அப்படி ஆனம் தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் இது ஆனம் மீக்கக்கோலே அடுப்பு ஆஃப் பண்ணதாக்கி. நல்லா வெந்து நல்லா இதாக வந்திக்கு. நான் வந்து அகப்பையால் பெரட்டுற ஒன்றும் சரியாக காட்டலேன்னு இதில் கம்மாக நீட்டி ஒன்றிக்கு தானே அலட்டி திருப்பி போடுறேன். நீ அதுக்காக வேண்டி நான் அதெல்லாம் கட் பண்ணியே போடுறேன். இது நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா வற்ற வச்சு வேக விட்டு அதுக்கப்புறம் தின்னுங்க. இதாக பெரட்டினா அப்புறம் நல்லா வந்திக்கு. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பார்த்திங்கன்னாக்கா சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.